இன்றைக்கி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், நீ அதை எப்படி விரும்புகிற, நீ அதை எப்படி லைக் பண்ண, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம். நமக்கு ஒன்று பிடிக்காமல் இருக்கும், பட் ஆனால் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும். அதை ஹவு டு யூ லைக் இட், ஹவு டு யூ லைக் இட். கொஞ்சம் அதை உச்சரிக்க முடியுமா, அதாவது ஒரு நேம் இருக்கும், கொஞ்சம் ஸ்பெல்லிங் சொல்கிறீங்களா அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அந்த ஸ்பெல்லிங் சொல்கிறீங்களா அப்படிங்கிறத தான் இங்கிலீஷில் நம்ம could you please spell it, could you spell it அப்படின்னு கேட்கலாம், could you please spell it அப்படின்னு கேட்கலாம். ஸ்பெல்னால் உச்சரிங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை பார்த்ததில் சந்தோஷம், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை தான் ப்ளஷர் டு மீட் யூ, ப்ளஷர் அப்படின்னா மகிழ்ச்சி, டு மீட் யூ, ப்ளஷர் டு மீட் யூ. நெக்ஸ்ட் ஒன், என்னெல்லாம் நான் சாப்பிட்லாம், உடம்பு சரியில்லாதவங்க நான் டாக்டர்கிட்ட என்னெல்லாம் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம எப்படி கேட்கலாம், வாட் ஆல் கேன் ஐ ஈட், வாட் ஆல் கேன் ஐ ஈட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, யாராச்சும் ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்க வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம இங்கிலீஷில் isn't there anyone, isn't there anyone அப்படின்னு கேட்கலாம். இஸ் தேர் எனிஒன்னா யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். isn't there anyone யாரும் இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, isn't there anyone. ஒருத்தவங்களை நம்ம நீங்கள் எப்போ உங்களை திரும்ப பார்ப்பீங்க அப்படின்னு கேட்போம். அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், when will you meet. will அப்படிங்கிறது ஃப்யூச்சர், when will you meet அப்படின்னா நீங்கள் எப்போ அவங்கள சந்திப்பீங்க பார்ப்பீங்க அந்த மாதிரி மீனிங். நான் குளிக்கிறேன் அப்படிங்கிறத I am taking bath, I am taking bath. taking அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நான் குளிக்கிறேன் அப்படிங்கிறது I am taking bath. நமக்கு பிடிக்காமல் நம்ம பேரண்ட்ஸு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாலோ இல்லை வேறு எங்கேயாச்சும் அமுச்சு விட்டுட்டாலோ நான் இங்கே சந்தோஷமாகவே இல்லை, எனக்கு இங்கே ஹாப்பியாகவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை ஐ எம் நாட் ஹாப்பி ஹியர், ஐ எம் நாட் ஹாப்பி ஹியர். ஹியர் அப்படின்னா இங்கே, நாட் ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சியாக இல்லை. ஐ எம்னா நான், ஐ எம் நாட் ஹாப்பி ஹியர். ஸோ நான் இங்கே மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு மீனிங். அவர் ஆப்பிளை விற்றாரா, அதை டிட் ஹீ சேல் ஆப்பிள்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல ஆப்பிள் மட்டும்தான் இல்லை, ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இது மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ப்ளேலிஸ்ட் அண்ட் வீடியோஸஸ் போய் பாருங்கள். உங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். டாட்டா பாய்.